வெல்கம் டு மை சேனல். இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ண போறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட உங்களோட ட்ரீம் காலேஜ் எதுன்னு சொல்லி கேட்டால் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குது, அந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. 1951ல இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 45 ஏக்கர்ஸ்ல இந்த காலேஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ்ல நியர்லி 15 இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட விஷயம் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரீமாவே இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இந்த காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைவ் ப்ராஜெக்ட் ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதால காலேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரே பிளேஸ்ல இருக்கு. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில படிக்கிறது ஒரு ட்ரீமாவே வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இந்த காலேஜோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் லெவல் வந்து கிரேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. எது மூலியமானா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்டகிரிட்டி மெத்தட்னால. ஸோ வாங்க இந்த காலேஜோட ரேங்கிங் லெவல்ஸையும் நம்ம பார்க்கலாம். வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1501 ரேங்கிங்ல வருது இந்த காலேஜ். அண்ட் தென் வந்து ஏஷியா ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 601 ரேங்க்ல வருது. அண்ட் தென் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 63rd ரேங்க்ல வருது இந்த காலேஜ் அமாங் என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் 2023. அது மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் ரேங்கிங் கேட்டகரியில பார்த்தா இந்த காலேஜ் 89th ரேங்க் வருது. ஸோ இந்த காலேஜோட அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஇ அண்ட் பிடெக்கு 10th +2ல அக்ரிகேட் மார்க்கு 50% அண்ட் அபவ் இருக்கணும். அண்ட் இன்க்ளூடிங் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கணும். பேஸ்ட் ஆன் டிஎன்இஏ கவுன்சிலிங் மெரிட் பேஸ்ட் தான் சீட் அலோகேட் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் வந்து 2006. கவுன்சிலிங் அப்ளிகேஷன் டேட் வந்து May 5th to September 11, 2024. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பேஸ்ட் ஆன் மெரிட் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டால 10%, ஜென்ரல் கோட்டால 90% சீட் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ல வந்து யாரெல்லாம் ரெக்ரூட்டர்ஸா வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஏசிசி லிமிடெட், அண்ட் தென் அசென்ஷர், டாடா, கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ். லாஸ்ட் இயர் வந்து 4 lakh per annumல இருந்து 41 lakh per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. நியர்லி 1130 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறதா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100% பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வீடியோவில் இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப், என்ன கோர்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.